தக்காளி ஸ்வீட் பச்சடி தான் ரொம்பவே டேஸ்ட் நல்லா இருக்குங்க. இன்னைக்கு வந்து 1/2 kg தக்காளி எடுத்திருக்கேன். நல்லா பழுத்த தக்காளியா பார்த்து எடுத்துக்கணும். ஸோ அப்பதான் டேஸ்ட் நல்லா இருக்கும். ஸோ இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப தின்னா கட் பண்ணி இருக்கணும், ரொம்ப மொத்தமா இல்லாம. அப்பதான் உங்களுக்கு குயிக்கா வெந்து வரும். தக்காளியும் காயம் இல்லாம நல்லா பழமா பழுத்து இருக்கணும். இப்போ வந்து நம்ம பிரஷர் குக்கர்ல சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துட்டு இது நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வச்சு மீடியம் டைம்ல 5 நிமிஷம் வச்சிடுங்க. அதுக்கப்புறம் நீங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் வச்சா மட்டும் போதும். இப்ப நம்ம விசில் வச்சு எடுத்துக்கலாம். சோ இந்த ஸ்வீட் பச்சடி பாத்தீங்கன்னா குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு சாஸ் பேன் வச்சுக்கலாம். அடிகனமான பாத்திரம் வச்சுக்கோங்க. இதுலயே ஒரு குழிக்கரண்டி வந்து சன்ஃபிளவர் ஆயில் சேர்த்துக்கேன். இதோட பாத்தீங்கன்னா ஒரு குழிக்கரண்டி ஃபுல்லா உதயகிருஷ்ண கீ ஆட் பண்ணிருக்கேன். இதுல வந்து நட்ஸ் நம்ம சேர்த்துக்கலாம். முந்திரி சேர்த்திருக்கேன், அப்புறம் வந்து டேட் சேர்த்திருக்கேன், கருப்பு திராட்சை, அதோட 2 ஏலக்காய் சேர்த்திருக்கேன். அளவுகள் வந்து உங்களோட விருப்பம் தான். டேட்ஸ் மட்டும் நான் 2 டேட்ஸ் சேர்த்திருக்கேன். சின்ன பீஸா 2 பீஸ் பட்டை சேர்த்துக்கிறேன். இது வந்து லைட்டா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். பக்கத்துல நம்ம வந்து வேக வச்ச தக்காளில இருந்து நம்ம வந்து பிரஷர் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் ஓபன் பண்ணி எடுத்துக்கலாம். 2-3 நிமிஷம் நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் வேக வச்ச தக்காளிய சாஸ் பேன்ல சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மாதிரி ஃபுல்லா நல்லா கலந்து எடுத்துக்கலாம். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா நம்ம சேர்த்துருந்த நட்ஸ் எல்லாம் இருக்கு பாருங்க, நல்லா ரோஸ்ட் ஆகி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து தக்காளி சேர்த்துக்கணும். ஸோ தக்காளி சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரணும். ஸோ தக்காளிலே உங்களுக்கு தண்ணி விட்டு வரும். இந்த மாதிரி ஸ்டவ் வந்து மீடியம் ஹைல வச்சு குக் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி கொதிச்சிட்டு இருக்கும் போதே பாத்தீங்கன்னா சுகர் சேர்த்துக்கலாம். ஒயிட் சுகர் வந்து நான் இங்க 4 டேபிள் ஸ்பூன் ஃபுல்லா சேர்த்திருக்கேன். 1/2 kgக்கு 4 டேபிள் ஸ்பூன் சேர்த்தீங்கன்னா கரெக்டா இருக்குங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு நல்லா ஒன்னு சேர நல்லா கலந்து எடுத்துக்கணும். சுகர் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுக்கும் போது உங்களுக்கு அந்த தண்ணி விட்டு வரும் பாருங்க. 2-3 நிமிஷத்துக்கு அப்புறம் நீங்க ஸ்டவ் லோ ஃபிளேம்ல வச்சிருங்க. மாதிரி லிட்ட போட்டு நீங்க மூடி வச்சு குக் பண்ணும்போது பாத்தீங்கன்னா ரொம்ப குயிக்காவே ரெடி பண்ணிடலாம். ஸ்வீட் பச்சடி நம்ம சேர்த்திருக்க சுகர் இருக்கு பாருங்க, அது எல்லாமே நல்லா கரைஞ்சி மேல வந்து கீ செப்பரேட்டா பிரிஞ்சு வரும். சோ அதான் வந்து கரெக்டான கன்சிஸ்டன்சி. 20 மினிட்ஸ்ல ரொம்ப அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணி எடுத்துடலாம். எவ்வளவு அழகா ரெடி ஆயிடுச்சு பாருங்க. சோ இது டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. முதல்ல நம்ம பார்த்ததுக்கு எவ்வளவு அழகா வந்திருக்கு பாருங்க. செம்ம டேஸ்டா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, உங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா பிகினர்ஸ் ஃப்ரெண்ட்லி ரெசிபின்னு கூட சொல்லலாம். டேஸ்ட்டுமே ரொம்ப நல்லா இருக்குங்க. இன்னைக்கு நம்ம வெஜிடபிள் பிரியாணி செஞ்சிருந்தோம். சோ அதோடய நம்ம வந்து எக் பாயில் பண்ணிட்டு இன்னைக்கு ஷைடிஸா வச்சு சாப்பிடும்போது அவ்வளவு அருமையா இருந்துச்சுங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க, ரொம்ப நல்லா இருக்குங்க. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.